இன்றைக்கி நீமோவுக்கு லஞ்சு ஃபீட் பண்ணலான்னு பால்கனிக்கு போனேன். வெளியில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இன்றைக்கி பயங்கர வெயில்னு. சரி அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா என் டிஷர்ட்டை பார்த்துட்டு ஏதோ டால் மிஷின் ஆகி தான் வந்துருச்சுன்னு தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தான் அந்த நீமோ. மூட்டை சந்துக்குள்ளெல்லாம் பூந்து ஒன்றானா பாருங்களேன். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் நீமோவை நடந்தே போயிட்டுருக்கிறான். இன்னமும் அவனுக்கு பறக்கவே தெரியல. சரி வாங்க வாங்க அவன் உள்ளே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது, ஹால் இருக்குது, பெட்ரூம் இருக்குது. ஆனால் கரெக்டாக கிச்சனுக்கே போகிறான் பாருங்கள். ஒரு நாள் கிச்சனில் வச்சு தான் அவனுக்கு ஃபீட் பண்ணாதனால தான் அங்கே போகிறான் போல். பார்க்கறதுக்காக கிளி மாதிரி இருக்காதுல்ல. சரிவா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாண்ணா. உனக்கு ஏன் பறக்க தெரியல? இப்படியா அப்படி எப்படி அடிச்சா பறக்கலாம்ல. உனக்கு தான் ரக்கம் இருக்குது, எங்களுக்கு ரக்கையா இருக்கு. என்ன பாரு, 2 நாளில் வீட்டை காலி பண்ணி இல்லைனா வாடகை கேட்பேன். நீ சும்மாவே ஒரு வாரம் இருந்துட்டு இருக்கிற, வாடகை கேட்பேன். நான் 2 நாள் தான் பார்ப்பேன். அதுக்குள்ளே பறந்துடும், இல்லைன்னா வாடகை வரும். சரிதா? ஒரு 500 யூரோ கொடு போதும். சரிவா சாப்பிட்டு வரலாம் போய். அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போய் வழக்கம் போல் அவனுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவனை வீட்டுக்குள்ளே வச்சு ஃபீட் பண்ணால் பெருக்கிற வேலையை எனக்கு பெருசாக போயிடுது. ஏன்னா ஊட்டுறதெல்லாம் கீழே தான் கொட்டுது. ஆக்காட்டுங்க. ஒரே ஒரு வாய். குட் பாய். வந்தாங்க. வெயில் அடிக்குதுடா, உள்ளே போகலாம்டா, சீக்கிரம் சாப்பிட்றா. சாப்பிடு. ஐய் வாயத்தர. இல்ல பாரு, காக்காவை கூப்பிடுவேன், இல்ல பருந்த கூப்பிடுவேன், தூக்கிட்டு போயிடுவாங்க. பாரு ஈக்கிள் கூப்பிடுவேன், தூக்கிட்டு போயிடும். என்னைக்குன்னு பார்த்து வெயில் அனல் பறக்குது. வெளியிலேயே நிற்க முடியல. வீட்டுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே நல்லா காற்று போகிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்குள்ளே நீமோ எப்படி உட்காந்துட்ருக்கான்னு பாருங்கள். நீமோக்கு ஒரு கூண்டு வாங்கியிருக்கலான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதை நானும் தான் யோசித்தேன். பட் கூண்டு வாங்கினா அதை தூக்கி போட மனசு வராது. தூக்கி போடலன்னா இவன் பறந்ததுக்கப்புறம் அதை பார்த்தே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அதோட அவனை கூண்டில் அடைச்சி வைக்க எனக்கு விருப்பமே இல்லை. அப்புறம் சில பேர் நீமோவை நீங்கள் பால்கனிலே வச்சுருக்கீங்களே, பருந்தோ இல்லை பூனையோ தூக்கிட்டு போயிடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பட் இங்கே இது வரைக்கும் நான் எந்த பருந்தையும் பார்த்ததில்ல. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டே இல்லை. அப்படியே இருந்தாலும் அது யாரும் வெளியில் திறந்து விட மாட்டாங்க. ஸோ நீமோ 100% சேஃப். பட் அவனை வீட்டில் விடாமல் ஏன் பால்கனிலே வச்சுருக்கேன்னா, இன்கேஸ் நீமோவோட அம்மா இவனை தேடி வரும்போது இவனை ஈஸியாக அவங்க கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அவனுக்கே பறக்க தைரியம் எப்போ வேணாலும் பறந்து போகலாம். ஏன்னா அவன் ஊரா முட்டு புறா, ஃப்ரீ பேர்ட். நீமோ ஒரு சேட்டைக்காரன். அடிக்கடி பாக்ஸை விட்டு வெளியில் வந்துட்டு பெட்டிக்குள்ளே போன பாய் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வெளியில் திரும்பவும் கிச்சனுக்குள்ளேயே போயிடுறான். சரி பசிக்குது போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கம்பை எடுத்துகிட்டு அவன் பாக்ஸ்குள்ளேயே போட்டுட்டேன். ஏன்னா அவன் வயிற்றுல ஒன்றுமே இல்லை. சமத்தா சாப்பிட்டு உள்ளே நீமோ. ஏன்னா வெளியில் வந்தால் சேட்டையும் பண்ணுற, ஷிட்டும் பண்ணுற. இவன் அடுத்து என்ன சேட்டை பண்ணுறான்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ்.